بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم அல் மத்ரசத்துல் முஸ்தஃபவியா ஆஷூரா மன்சிலில் வாராந்தம் நடைபெற்று வருகின்ற அத்தர்பியத்து வத்தாலீம் என்ற துணைப்பொருளில் நடைபெறக்கூடிய இந்த உபன்யாச தொடரில் சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் சூராவுடைய அந்த சூறாவின் மூலம் நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனுடைய 4வது பகுதியாக இன்றைய இந்த விளக்கம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் அஸ்ருடைய 3வது ஆயத்திலே இதனுடைய தெளிவான விளக்கத்தை முடியுமான அளவு சரியாக விளங்கிக் கொள்வதற்கு முதல் 3 வீடியோக்களையும் பார்க்க வேண்டும். ஆஷூரா மன்சில் யூடியூப் சேனலிலே போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இந்த 4வது பகுதியை பார்த்தால்தான் தெளிவாக விளங்கும். ஹைர். சூரத்துல் அஸ்ருடைய 3வது வசனம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு அந்த நஷ்டவாளிகள் அல்லாதவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது 4 பண்புகளை சொல்லி காட்டுகிறான். அதிலே இன்று நாங்கள் இந்த சாலிஹான அமல் என்ற ஒரு சொல்லை மட்டும் எடுத்து சற்று விரிவாக பார்ப்போம். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, சாலிஹான அமல் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அடைய வேண்டும். அல்லாஹ்வை அடைவது என்றால் என்ன? அல்லாஹ்வை நெருங்குவது. நாங்கள் ஒரு மனிதனை அல்லது ஒரு படைப்பை நெருங்குவது போன்று அல்ல அல்லாஹ்வை நெருங்குவது என்பது. இப்ப நாங்கள் பாடசாலையை நெருங்குகிறோம் என்றால் பாடசாலை ஒரு இடத்துல இருக்கும், நாங்கள் அந்த பாடசாலைக்கு அருகிலே செல்வோம். அல்லது ஒரு நபரை பார்த்து நான் எனது தந்தையாரை நெருங்குகிறேன் என்றால் தந்தை இருக்கின்ற இடத்தை நோக்கி நான் சென்றிருப்பேன், அல்லது நான் இருக்கின்ற இடத்தை நோக்கி தந்தை வந்திருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு அந்த மரத்தை நான் நெருங்குகிறேன் என்றால் ஒரு பிசிக்கல் மீனிங்கை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒரு பௌதீக அர்த்தத்தை எடுத்து பார்த்தா என்ன ஒரு ஒன்று இருக்கும், அதை நாங்கள் நெருங்குகிறோம். ஆனால் அல்லாஹுவை நெருங்குதல் ஒரு முஸ்லிமுடைய ஒரு முக்மினுடைய பிரதான இலக்கு அல்லாஹுவை நெருங்குவது. அல்லாஹுவை நெருங்குவது என்றால் என்ன? அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான், நாங்கள் அல்லாஹுவை நெருங்குகிறோம் என்பது அல்ல. மாறாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இடம் இல்லாதவன், திசை இல்லாதவன், உருவம் இல்லாதவன், ஏனைய படைப்புகளுக்கு எந்த விதத்திலேயும் ஒப்பாகாதவன். இப்படிப்பட்ட நாயன் அல்லாஹுவை நெருங்குவது என்பது எங்களுடைய உள்ளத்திலே சதா காலமும் அல்லாஹுடைய எண்ணம் ஊன்றி இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அவ்வாறு எங்களுடைய எண்ணத்திலே அல்லாஹுடைய திக்ர், அந்த நினைவு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற போது எங்களுடைய செயல்களும் பேச்சுக்களும் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சுக்களாக மாறும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதற்காகத்தான் இந்த அமல் சாலிஹான அமல் என்பதை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த சாலிஹான அமலை நாங்க எப்படி பார்க்கோம் என்றால், 1வது இது 2ஆக பிரித்து பார்க்க முடியும். ஒன்று பொதுவாக இபாதத் என்ற சொல். சாலிஹான அமல் என்ற சொல்லுக்கு ஒரு சிமிலர் வேர்டாக, ஒரு ஒத்த கருத்தாக இந்த இபாதத் என்று சொல்லலாம். அதாவது அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன் முற்று முழுதாக அல்லாஹ்விலே சரணடைந்து சகல கர்மங்களையும் சகல காரியங்களையும் அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு செய்வது இபாதத். இதேதான் சாலிஹான அமல் என்பது. எங்களுடைய செயல்கள் சாலிஹாக அமைவது என்பது அல்லாஹுடைய எண்ணத்தில், அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்கமைத்துக் கொள்வது. இதுல இபாதத் என்கின்ற பொழுது கூட அடிப்படையான வணக்க வழிபாடுகள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எப்படி? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நிச்சயமாக ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கப்படவில்லை. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்? அவங்கள நாங்க மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் வணங்கத்துக்காக படைச்சேன்னு சொல்லல, வணங்கத்திற்காக அன்றி வேறொரு வேலைக்காக படைச்சல்ல. அப்படி என்றா ஒரு மனிதனோ ஒரு ஜின்னோ அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக அந்த மனிதனையும் ஜின்னையும் படைத்தான் என்பதை அறிந்து அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அவனுடைய வாழ்க்கையில் வணக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும்.
ஏன்? வணக்கத்தை தவிர வணங்குவதற்காகவே அன்றி அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்றால் எங்களுடைய ஒரு நேரம், ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் அல்லாஹுடைய நினைவை விட்டு மீறினால் அது அந்த அபுத் என்று சொல்லக்கூடிய இபாதத் என்று சொல்லக்கூடிய அந்த வரையறையை மீறியதாக மாறும். எனவே இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி அதை நாங்கள் இபாதத்தாக ஆக்கிக் கொள்வது? அடிப்படையான வணக்கங்கள் என்று சொல்கின்ற போது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த இப்ப நான் சொன்ன இந்த 4ம் ஃபர்லானது, கட்டாயமானது. ஜக்காத்தும் ஹஜ்ஜும் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப மனிதர்களுக்கு கடமை. மற்றபடி இஸ்லாத்திலே நுழைந்த அத்தனை பேருக்கும் தொழுகை கடமை. குறிப்பிட்ட சில வரையறைகள், விதிவிலக்குகள் இருந்தாலும் பொதுவாக ஒரு முஃமினுக்கு தொழுகை கடமை. அதே போல ரமலான் மாத நோன்பு கடமை. ஹைர், இதோடு தொழுகையோடு, நோன்போடு, ஹஜ்ஜோடு, ஜக்காத்தோடு தொடர்பான சுன்னத்தான கைங்கரியங்கள் இருக்கின்றன. தொழுகை என்று சொல்கின்ற பொழுது 5 வக்து ஃபர்து தொழுகை கடமையானது, ஜும்ஆ தொழுகை கடமையானது. அதே நேரம் உபரியான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. நோன்பு என்று சொல்கின்ற பொழுது ஃபர்லான நோன்பு ரமலான் மாதத்திலே நோட்பது கடமை. அதோடு நோன்பு ரமலானோடு நோன்பை முடித்துக் கொள்வதா? இல்லை. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அந்த ஃபர்லை கட்டாயமாக இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஏனைய நாட்களிலும் சுன்னத்தான நோன்புகளை அவன் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி ஃபர்லான தொழுகையை கட்டாயப்படுத்தி வச்சு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கை தொழுகையாக இருக்க வேண்டும். அவன் ஃபர்து தொழுகை 5 வக்து தொழுகையோடு அவன் மூடி விடுவதல்ல. அதை தொலாட்டி தண்டனை. உனக்கு நான் தொழலேண்டா எனக்கு தண்டனை, நீ தொழுதே ஆகணும். அதன் மூலம் நீங்க மற்ற நேரங்கள்லையும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரச்சனையை சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது தொழுங்கள். அதை நீங்கள் பயிற்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரா பக்கரால, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், உதவி தேடுங்கள். எப்படி? பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டும், வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் என்று சொல்கிறான். எனவே தான் அல்லாஹ்வோடு நாங்கள் எங்களுடைய அந்த முராகபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வோடு எங்களுடைய அத்தனையும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்கு பயன்படுத்த வேண்டியது இபாதத்துக்களை. அதே போன்றுதான் நோன்பும். ஒரு விடயத்திலே ரமலானோடு மட்டும் நாங்கள் எங்களுடைய நோன்பை முடித்துக் கொள்ளாமல் சுன்னத்தான நோன்புகளை நோட்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை வருகின்ற போது நாங்கள் இதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். ஒரு நோன்பு நோட்கிறது, 3 நோன்பு நோட்கிறது, இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி தான் அடிப்படையான இபாதத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதே போன்று ஜக்காத் அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறான். ஜக்காத்தை மட்டும் தான் கொடுக்கணுமா? இல்ல, சதகா, தான தர்மங்கள், ஒரு வீட்டுக்கு போறோம்னா அவங்க வீட்டுக்கு ஒரு கிஃப்ட், ஹிபத் என்று சொல்கிறோம், நன்கொடைகள், இதெல்லாம் கொடுக்கணும். ஜக்காத் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறான். ஜக்காத் ஃபர்லு, மற்ற எல்லாம் சுன்னத்து. நீங்க மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு ஒரு நல்லோரு ஊடகம் நீங்கள் அவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு கொடுங்கள், அள்ளி அள்ளி கொடுங்கள். இப்படியாக அதே மாதிரி ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். ஹஜ் என்பது துல்ஹிஜ்ஜா மாதம் வரக்கூடியது. இந்த ஹஜ்ஜின் மூலம் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க எப்படி வாழணும், 2 துண்டு இருந்தா உங்களோட வாழ்க்கைக்கு போதும் என்றத ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ் சொல்கிறான். என்ன? ஹராமுடைய உடை. அதே மாதிரி நீங்க அங்க ஹஜ்ஜுக்கு போறாக்கள், ஹஜ்ஜு கடமைதாருக்குண்டா சல்லி மட்டும் இருந்து போதா, சல்லியோட பணத்தோட அதே நேரம் அவங்களோட உடல்ல ஒரு பலம் இருக்கணும். எவ்வளவுதான் பெரிய மல்டி மில்லியன் அந்த ஹஜ்ஜுக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட அந்த 2, 3, 4, 5 நாட்களும் அவர் கஷ்டப்பட்டு தான் ஆகும். மினால தங்குண்டாலும், அரஃபால தங்குண்டாலும், எவ்வளவு ஏசி டென்ட்ல இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, கஷ்டப்படத்தான் வேணும். அதே மாதிரி அவங்க மற்றவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, நாங்க எப்படி மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது என்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் ஹஜ்ஜில வைத்திருக்கிறான். ஏன்? அதன் மூலம் உங்களோட மற்ற டைம்லயும் நீங்க அந்த உணர்வு உங்கள்கிட்ட வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இவ்வாறு நாங்கள் நோக்கினால் சாலிஹான அமல் என்பதில் முதலாவது ஏற்றமானது இபாதத், அடிப்படையான இபாதத். அந்த இபாதத்துக்களை கூட அல்லாஹ் ஏன் வைத்தான்? அதன் மூலம் நீங்க அந்த நேரம் அல்லாத ஏனைய நேரங்களே அல்லாஹ்வோடு கழிக்க வேண்டும், அல்லாஹுக்காக வாழ வேண்டும். தொழுகையின் மூலம், நோன்பின் மூலம், கொடுக்கல் வாங்கல், சதகாக்களின் மூலம், அதே போன்று இந்த உலகை துறந்த ஒரு எண்ணத்தில் வாழ்வது. ஹஜ் உம்ராவுடைய நிலைமையே அதுதான். அப்ப இவ்வாறு எங்களோட வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்வது. ஹைர், அடிப்படையான இபாதத்துக்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒன்னாவது ஒரு சாதாரணமா இப்ப நாங்க தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். ஒரு முஸ்லிம் அவன் இஸ்லாம் அனுமதித்த எந்த காரணமும் இல்லாமல் இன்றைக்கு இஷா தொழல்லேண்டா அவன் தண்டனைக்குரியவன். அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு தண்டனை இருக்கிறது.
அல்லாஹ் நாடினால் இவன் ஏதோ ஒரு கட்டத்திலே தௌபா கேட்டு மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். என்றாலும் அவன் மன்னித்தானா இல்லையாண்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்களுக்கு அதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஆனா அல்லாஹ் உடைய பார்வையில் நாங்கள் அதை கலா செய்யும் வரையில நாங்க ஒரு பாவி, ஒரு குற்றவாளி. இதே நேரம் இந்த அடிப்படையான இபாதத்துக்களுக்கு இப்போ ஒருத்தர் தொழுதார் பிசிக்கலி, நாங்க பார்த்து எங்களோட சேர்ந்து எல்லாரும் தொழுது. ஆனால் இப்ப நான் தொழுகை விட்டவரை விடுங்களே, தொழாதவர் குற்றவாளி, ரைட். தொழுத எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறதா? ஏன்ற தொழுகை, என்னுடைய தொழுகை, இன்றைக்கு நான் தொழுத இஷா தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? இன்று நான் தொழுத இஷா தொழுகை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பிரகாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் சரியான பூரணமான தொழுகையாக இருக்கிறதா என்று ஒரு முஸ்லிமால சொல்ல முடியுமா என்றால் அதுவும் இல்லை. இன்னைக்கு தாருக்கு சரிசல் நாங்க இஷா தொழுதை இன்றைக்கு நிச்சயமாக அல்லாஹ் இந்த தொழுகை ஏற்றுக்கொண்டிருப்பான் சொல்ல முடியாது. ஆனால் இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னை லயித்து தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தவர்கள் இபாதத்திலே இன்பம் கண்டார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருந்தது, நாங்க தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எங்களோடு அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான், எங்களோடு அல்லாஹ் கதைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் தொழுகின்ற தொழுகைகள் கூட வலிமார்களுடைய வரலாறுகளிலே வருகிறது. எப்படி அந்த வக்துடைய அந்த தொழுகை அவர்கள் எண்ணுவார்கள், இதுதான் என் வாழ்க்கையில கடைசி தொழுகை, நான் அடுத்த தொழுகைக்கு முன்னால மௌத்தாகுவேன் என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அந்த தொழுகை இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி அகீமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை ஞாபகப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நாங்கள் தொழுகிறோம், தக்பீர் சரி, 19 தொழுகையின் ஃபர்லுகளும் சரி, சுன்னத்துகளும் சரி, எல்லாம் சரி. அப்ப எங்களோட சட்டங்கள் எல்லாம் சரி. ஆனா எங்களோட உள்ளம் தொழுகையின் போது வேற எங்கேயோ இருந்து என்றா எங்களோட தொழுகையோட நிலைமை என்ன? சரி, தொழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எப்படி ஃபவைருலில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழாதாக்களுக்கு வேற, தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகிற ஆக்களுக்கும் அவங்களும் மாட்டிக்கொள்ளுக அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையிலே பொடுபோக்காக பராமுகமாக இருப்பார்கள். ஒன்றோ அவங்க விட்டுட்டு தொழுகு, 5 வக்து தொழுகு ஆக்கள் 5 வக்து திருச்சி என்று தெரிஞ்சு கொண்டே ஒரு நாளைக்கு 3 வக்து தான் அவங்க தொழுகு, கேட்டாச்சல் 5 வக்து தான். அப்ப இதுல அர்த்தம் இல்லை. அல்லது 4 வக்து தொழுகு, சுபஹ் தொடர்ந்து சுபஹ் இல்லை, தொடர்ந்து ஏதோ ஒரு வக்து இல்லை. இப்படியான காரணங்கள்னால தொழுகையை விட்டு தொழக்கூடியவர்கள், இல்லாட்டி 5 வக்தையும் சரியாக தொழுகு, சுஜூது ருக்கு ஒழுங்கா பேன் இல்லை, அதெல்லாம் அந்த சாஹூன் இடத்துல அடங்கும். என்ன அதுல பேணிக்கை இல்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சஹாபாக்கள் இடத்துல, பெரிய கல்லன் யார், ஆக பெரிய கல்லந்தார் என்று சில நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன சஹாபாக்கள், உங்களுக்கு அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரிய கல்லந்தாரம் தெரியுமா, தொழுகையிலே திருடக்கூடியவன். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தொழுகையில் எப்படி திருடு? தொழுகையில் ருக்கு சுஜூத சரியாக பேணாமல் ஒருவன் தொழுகிறான் என்றால் அவன் தொழுகையிலே திருடக்கூடியவன், அவன் தான் திருடன்லாக பெரிய திருடன் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்றால் எங்களுடைய தொழுகைகள் சரியான முறையிலே தொழப்படுகின்றனவா? தொழாதவர்கள் யோசிக்க வேண்டும், நாங்கள் தொழாதவர்களாக குற்றவாளிகளாக இருக்கிறோம். தொழுகின்றவர்கள் யோசிக்க வேண்டும், எங்களுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்பதை பற்றி. இது மாதிரி நோன்பை சொல்லலாம், சகாத்த, ஹஜ்ஜ எல்லாம் சொல்லலாம். அடிப்படையான இந்த இபாதத்துக்களுக்கு ஆக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்றால், முடியுமான அளவு அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஷரியத்துக்கும் உட்பட்ட முறையில் எங்களுடைய இபாதத்தை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்பதான் சாலிஹான் அமலாக மாறும். உதாரணமாக வைப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு, இப்ப நாங்க தொழுகிற எப்படி தொழுகிற, எங்களுக்கு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்றால் என்ன? தொழுகை என்றது ஒரு அடிப்படையான இபாதத். அதே மாதிரி ஜகாத், ஹஜ் என்ற அடிப்படையான இபாதத்துக்களை செய்கின்ற போது இஸ்லாமிய ஷரியத்துக்கு நெருக்கமாக எங்களுடைய இபாதத்தை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி தொலையலாம். ஒருத்தர் நாங்க இஷாக்கு 4 ரக்காத்தா நீச்சு 5 ரக்கா தொழும் என்று சொல்லி கூடத்தானே, 4 விட 5 கூடத்தானே நினைச்சு கூட்டையில இஸ்லாம் எப்படி காட்டு தந்தோ அது மாதிரிதான். அதே மாதிரி இபாதத்தெல்லாம் அடிப்படையான உதாரணமா ஜும்மா எடுப்போம். இன்றைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஜும்மா செய்யக்கூடிய உலமாக்கள் கூட இன்று கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுடைய இந்த பயான் வெச்சத்தினால பயானுக்கு அதிக நேரம் எடுத்து தொழுகையை சுருக்கி கொத்துபாவை சுருக்கி பயானுக்கு அதிக நேரம். அப்ப இதனுடைய விளக்கம் என்ன? ஜும்மாவுடைய அந்த இபாதத்து என்பது என்ன? அது அடிப்படையான ஒரு இபாதத், சாலிஹான அமல்ல முக்கியமான முதலாவது இடத்தை பெறுகிறது. அப்படியான ஒரு இபாதத்தை நாம் செய்கின்ற போது என்ன செய்யணும்?
முடியுமான அளவு ஷரியத்துடைய சட்டதிட்டங்களுக்கு முரணாகாமல் ஷரியத்துடைய சட்டதிட்டங்களை பேணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சுன்னாவை பேணி அதை எங்களுக்கு கற்றுத்தந்த இமாம்கள் சாலிஹீன்கள் கற்றுத்தந்த சட்டங்களை பேணி அப்படித்தான் எங்களுடைய அமளிபாதத்துக்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த அசல் மாற்றம் அடைவதப்படி இன்றைக்கு பெரிய கை செய்தப்படுகிறார்கள். இப்ப நேத்து கூட சில உலமாக்களுடைய கருத்துக்கள் வருகின்றன. எப்படி பெரிய ஒரு நசீபு எங்களோட இலங்கை மக்களுக்கு என்னன்னு சொன்னா பயான் கூடி 1:30க்கு ஜும்மா தொழுகிறோம். அப்ப அவ்வள் வக்கத்துக்கு தொழுகிற அந்த அந்த சுன்னத்தும் இல்லை. அதே நேரம் ஹொத்துபாவை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புத்தி உள்ளவர் எப்படி என்றால் ஹொத்துபா 2ஐயும் விட தொழுகை கொஞ்சம் கூட நேரம் எடுக்க, ஹொத்துபா 2ம் தொழுகையை விட சுருக்கமாக இருக்கும். அப்ப இன்றைக்கு அந்த கைங்கரியம் இல்ல பைத்து. அப்ப இதுல அர்த்தம் என்ன என்றால் ஹொத்துபா ஜும்மா என்றது ஒரு அடிப்படையான இபாதத். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இமாம்கள் காட்டி தந்த ஷரியத்தை விட மக்கள் நலன் என்ற ஒன்றை வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க இஜ்திஹாத் செஞ்சு அல்லது இஜ்திஹாத் என்ற பெயர்ல பெரிய ஆளாகி பைத்து மக்களுக்கு நல்ல பயான் செல்லத்தானே வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தீய விளைவை ஏற்படுத்திவிட்டது. எனவேதான் இபாதத்துகளில் இந்த சாலிஹான் அமல் என்ற தர்ஜாவுக்கு அது வரும் எப்ப தெரியுமா? நாங்க செய்யற இபாதத்து ஃபர்லாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் ஷரியத்துக்கு முழுமையாக நெருங்கி இருக்க வேண்டும். முடியுமான அளவு நெருக்கமாக நாங்கள் அந்த ஷரியத்துடைய வரையறைக்குள் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஹைர். 2வது என்ன? இஹ்லாஸ். அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது மாதிரியான இபாதத்துக்கள் சரியாக சாலிஹான அமலாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறுவதற்கு 1வது முடியுமான அளவு ஷரியத்துக்கு நெருக்கமாக இருந்து நாங்கள் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். 2வது இஹ்லாஸா செய்ய வேண்டும். எந்த தொழுகையும் எந்த ஹஜ்ஜும் எந்த நோன்பும் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹுக்காக என்ற தூய எண்ணம் இல்லாமல் நீ வேற எந்த எண்ணத்துல எவ்வளவு பெரிய சேவை செஞ்சாலும் நத்திங். இஸ்லாமிய பார்வையில அதுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே இந்த அடிப்படையான இபாதத்துக்களுக்கு ஷரியாவுக்கு நெருக்கமாக எங்களுடைய அமல்களை இபாதத்துக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதனூடாகவும் இஹ்லாஸாக நாங்கள் இபாதத்துக்களை செய்வதனூடாகவும் சாலிஹான அமல் என்ற இடத்துக்கு நாங்க போறோம். எனவே நாங்க நினைச்சப்படாது நாங்க 5 வக்தும் தொழுகிறோம் எனவே நாங்க சாலிஹான அமல் செய்தோம், நாங்க தொடர்ந்து நோன்பு நோட்கிறோம் நாங்க சாலிஹான அமல் செய்கிறோம் என்று நினைச்சு கொள்ளப்படாது. நாங்க செய்யக்கூடிய அடிப்படையான இபாதத்துக்கள் சாலிஹான அமல் என்ற அந்த இடத்துக்கு போகணும் என்றால் இந்த ரெண்டு விடயத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஹைர். இன்னொன்று இருச்சு, அதை நான் இப்ப தலைப்பை மட்டும் சொல்லி அடுத்த பயான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி 5ல நான் அதை சொல்லுவேன். இப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது மாதிரியான இபாதத்துகளை வைங்களே, இதெல்லாம் இபாதத்துல உயர்ந்தது. ஹைர். இப்ப நாங்க செய்யற இதெல்லாத செயற்பாடுகள், இப்ப சாப்பிடுவது, உறங்குறது, தொழில் செய்யறது, படிச்சது, கிளாஸுக்கு போறது, அடுத்ததாடு சரி ஒரு விருந்தினோட வீட்டுக்கு போறது, இப்படியான எங்கட அன்றாட செயற்பாடுகள். இந்த அன்றாட செயற்பாடு இப்போ ஒருத்தருக்கு கேளுமா 24 மணி நேரம் தொழுது கொண்டு செல்லுமா, எதனாலும் நோவு பிடிச்சு கொண்டு செல்லுமா? அப்படியே இல்லை. அப்ப இபாதத் அல்லாஹ் சொல்லு என்ன? வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்றா அப்ப ஏனைய டைம்ல நாங்க எப்படி அல்லாஹ் வணங்கு? அது சம்பந்தமான விளக்கங்கள் எங்களுடைய ஏனைய செயற்பாடுகள், மார்க்கம் தடை செய்யாத ஏனைய செயற்பாடுகளை சாலிஹான் அமலுடைய இடத்துக்கு தரஜாவுக்கு அல்லது இபாதத்துடைய இடத்துக்கு எப்படி கொண்டு வர, அதற்கான நிபந்தனைகள் என்ன, அதற்கு இஸ்லாமிய ஷரியா எந்தெந்த விளக்கங்களை முன்வைக்கின்றது என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தொடரிலே பார்ப்போம். எனவே இன்று சொல்லப்பட்ட விடயங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது 4வது தொடர். 4 தொடரையும் மெதுவாக கேட்டு அறிந்து தெளிவாக நாங்கள் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், சூரத்துல் அஸ்ருடைய இந்த விளக்கங்களை அறிந்து கொள்வதன் ஊடாக உன்னை சரியான முறையிலே வணங்கி வழிபட்டு உன் அளவிலே நாங்கள் சரணடைந்து உன்னை நெருங்கக்கூடிய உண்மையான சாலிஹீன்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வபாரக அலா கைர் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.